வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கட்லெட்டுங்க. அதுக்கு தேவையான பொருள் இது ஸ்வீட் பொட்டேட்டோங்க. இது ஆவியில் வேக வச்சு தொலையெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ மசிச்சு எடுத்துக்கலாங்க. இது தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க, ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மசிச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மசிச்சுட்டேங்க. பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பு இருந்ததுங்க இந்த கிழங்கு மசிச்சது. இப்போ அதுலேயே ஒரு 3/4 கப்பு தேங்காய் நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, இப்போ இதில் நாட்டு சர்க்கரையும் ஒரு 3/4 கப்பு போட்டுக்கிறேங்க. அந்த கிழங்கு ஸ்வீட் பார்த்து நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. கிழங்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா வெல்லம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டோங்க. இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் கொஞ்சம் கூட கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி வெல்லம் போட்டு ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரெட்டு தூள் பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இது கூட கொஞ்சம் போட்டு நீங்கள் கலந்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கையில் பாருங்கள், கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். கட்லெட் செய்வோம் இல்லைங்களா, அதே தாங்க ஸ்வீட் கட்லெட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. மாதிரி செஞ்சுட்டு இந்த பிரெட் தூளில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் இது நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இது ஒன்று வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அது ரோஸ்ட் ஆகட்டுங்க. இப்போ இது திருப்பி போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. இது சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் கருகாமல் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் எல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு அந்த ப்ரெட்டு தூளில் நீங்கள் புரட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்ல கூட இது நல்லா சுட்டு எடுக்கலாங்க. நல்லா இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த மாவு கொஞ்சம் கொலன்னு இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் நம்ம ப்ரெட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தூள் கூட போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்காக கொடுத்தா குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கட்லெட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் நெய் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய்யும் இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.